ஹாய் ஆல். ஒரு பிகினராக செல்ஃப் லேர்னராக நான் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஒரு செல்ஃப் லேர்னராக இருக்கிறது வந்து நம்ம வின் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் அதில் வந்து சில விஷயம் இருக்குது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் எப்படி இருக்கணும்னா நம்மளை பொறுத்து தான் இருக்கணும். அதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ வந்து இவங்களே வந்து ஜாப் எடுத்துட்டாங்க, நம்மளால எடுக்க முடியாதா, நம்மளும் எழுதுவோம், கடமைக்குன்னு எழுதுவோம், அவங்களாம் எழுதுட்டாங்க நம்மளும் எழுதுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரக்கூடாது. ஃபஸ்ட் திங், நம்ம வந்து நான் என்னோடய ஃபேமிலியை ரைஸ் பண்ணணும், இல்லை என்னோடய பொருளாதாரத்தை நான் இது பண்ணணும், இல்லைனா மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரி நமக்கான ரீசன் இருக்கணும். அடுத்தவங்களுக்கான ரீசனோட இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் ஆக முடியாது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதாச்சும் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இல்லை குரூப் 4 அப்படின்னா நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்த ஜாப் வந்து எதுக்கு தேவை, நான் வந்து எப்படிலாம் அதை அச்சீவ் பண்ணால் எனக்கு என்னென்னலாம் நடக்கும், நான் எப்படிலாம் அதை அச்சீவ் பண்ணணும், எந்த வேஸில் போய்ட்டு நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம மைண்ட்குள்ளே ஃபஸ்ட்டே யோசிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூசஸை அவாய்ட் பண்ணணும். அதாச்சும் வந்து நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் போயிட்டுருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கலாம். காலேஜ் இருக்குது, இது இருக்குது, அடுத்து வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காலேஜ் முடிச்சு ஒரு கோச்சிங் போகிறேன், இல்லை வேறு ஏதோ ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கேன், அதனால் வந்து என்னால் இது பண்ண முடியல, இல்லை நான் தான் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃபேமிலியோட பிஸ்னஸே என்னை நம்பி தான் இருக்குது, நான் காலேஜ் போய்ட்டும் கூட வந்து அந்த வேலையும் சேர்த்து பார்த்துட்டு தான் நான் போனால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம தான். அதை படிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு திரும்ப இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறது நோ யூஸ். ஸோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம இந்த எக்ஸாம் எழுதலான்னு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே அந்த கமிட்மெண்ட்ஸ் திரும்ப சொல்லாதீங்க. அந்த கமிட்மெண்ட்ஸோடு சேர்த்து டைம் எப்படி சேவ் பண்ணி நம்ம படிக்க முடியுன்றதை பாருங்கள். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒன்று தான், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம். ஸோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே டெய்லி வந்து ஒரு 2 hours ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது பண்ணுங்கள். ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கவங்க 2 hours, நெக்ஸ்ட் 4 hours, நெக்ஸ்ட் 6 hours, இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லி 6 hours ஆச்சும் நம்ம படிக்கிற மாதிரி பார்த்துப்போம். 6 hours ஆஃப் ஸ்மார்ட் ஸ்டடி, அதாச்சும் வந்து ஸ்மார்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி. அந்த 6 hours வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக படிக்கிறதுக்குன்னு விட்டுடணும். அந்த 6 மணி நேரத்தில் ஃபோன் நோண்டுறது அந்த மாதிரி இருக்கும். 6 hours அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்மளால் உட்கார முடியாது. ஒரு மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நம்ம சொல்கிறோம் என்னென்ன பண்ணணுன்றது.